முதலமைச்சர் எழுதிய தென் திசையின் தீர்ப்பு என்ற நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய நாடாளுமன்ற தேர்தலில் 2024 வெற்றி பெற்ற 40க்கு 40 என்பது தொடர்பாக தென் திசையின் தீர்ப்பு என்ற நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 40க்கு 40 தென் திசையின் தீர்ப்பு என்ற நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு எம்பி இதனை பெற்றுக் கொண்டார். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், முழு விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 40க்கு 40 தென் திசை தீர்ப்பு என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரலாற்று தேர்தல் ஆவண நூலாக இது கருதப்படுகிறது. ஏனென்றால் சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடந்த போர்தான் 18வது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் என்றும் 400 இடங்களை கைப்பற்றும் என சொன்ன பாஜகவை தனித்து அரசு அமைக்க முடியாத நிலைமைக்கு உருவாக்கியது இந்தியா கூட்டணி என்றும் கூட இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு முன்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைத்த பிரதமர் மோடியை அண்ணல் அம்பேத்கர் அளித்த அரசியல் சாசன சட்ட புத்தகத்திற்கு முன்னால் தனையுடன் வணங்க வைத்திருக்கிறது தான் திமுக அங்கம் வைத்த இந்தியா கூட்டணி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரியில் 40க்கு 40 என்ற வரலாற்று வெற்றியை திமுக கூட்டணி பெற்றிருப்பதோடு சரித்திர சாதனை ஆவணமாக இருக்கக்கூடிய அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய 40க்கு 40 தென் திசையின் தீர்ப்பு புத்தகத்தை சென்னை கலைஞர் அரங்கில் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட பொருளாளர் டி.ஆர். பாலு பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதில் 2024 ஆண்டு தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை திமுக கூட்டணி எப்படி சாத்தியமாக்கி இருக்கிறது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்த தேர்தல் வியூகம் என்ன, 2023 இந்தியா கூட்டணி விதை போட சொன்ன OMC நடந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, பாட்னா, பெங்களூர், மும்பை ஆகிய இடங்களில் நடந்த இந்தியா கூட்டணியுடைய கூட்டங்கள், திமுகவுடைய வாக்குச்சாவடி பொறுப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிலரங்கள் என பல்வேறு விவரங்களும், கூட்டணி கட்சிகளுக்கு இடையே நடந்த தொகுதி பங்கீடு, திமுக தேர்தல் அறிக்கை, மாவட்ட செயலாளர்கள் பற்றிய விவரங்கள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டது உட்பட பல்வேறு விவரங்களும், அதே போன்று பல்வேறு ஊடகங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த சிறப்பு பேட்டிகள் என இந்த புத்தகத்தில் அனைத்தும் இடம்பெற்றிருக்கிறது. திமுக தேர்தல் விளம்பரங்கள், 40க்கு 40 வெற்றியை தந்த தேர்தல் முடிவுகள் குறித்து முதலமைச்சர் வென்ற தேர்தல்கள், புள்ளி விவரங்கள், ஏராளமான படங்கள், அதே போன்று இன்ஃபோகிராம் என்ன விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தென் திசை தீர்ப்பு என்ற நூல். இந்த நூலைத்தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 40க்கு 40 என்ற அந்த சாதனையை போற்றக்கூடிய வகையில் ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த புத்தகத்தை பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட அவனுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு பெற்றுக்கொண்டார். தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.